வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். தளபதி விஜயோட சினிமா கிரியரில் இதுதான் கடைசி படம். அதுவும் வினோத் டைரக்ஷனில் ஒரு பக்கா பொலிட்டிக்கல் த்ரில்லராக வரப்போகிற ஜனநாயகன் படத்தோட ரிலீஸ் நெருங்கிட்டுருக்கு. இந்த நேரத்தில் சென்சார் போர்டு இந்த படத்தோட சில முக்கியமான வசனங்களுக்கு கத்திரி போட்டிருக்காங்க அப்படின்னு தகவல் வெளியாயிருக்கு. அப்படி என்ன உண்மையை வினோத் இந்த படத்தில் பேச ட்ரை பண்ணியிருக்காரு. ஜனநாயகன் படம் நம்ம தமிழ்நாட்டோட எந்த அரசியல் சூழலை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்டிருக்கு, வாங்க இந்த வீடியோவில் ரொம்ப அழகாக டீகோட் பண்ணி பார்ப்போம். வழக்கமாக டைரக்டர் வினோத் படம்னாலே சும்மா கற்பனை கதையாக இருக்காது. சதுரங்க வேட்டையில் பண ஆசையும், தீரனில் நெஜ கொள்ளையர்களும், துணிவில் பேங்க் ஸ்கேம்னு நெஜ சம்பவங்களை வச்சு தான் அவர் கதை பண்ணுவார். அதே மாதிரி இந்த ஜனநாயகன் படத்துலேயும் 3 அடுக்கு அரசியல் இருக்குது. 1 சாமானிய மக்களோட அறியாமை, 2 அதை பயன்படுத்துகிற இடைத்தரகர்கள், 3வது இதையெல்லாம் பின்னாடி இருந்து இயக்குற ஒரு பெரிய சிஸ்டம். இந்த படத்தில் அப்படி என்னதான் நெஜ அரசியல் வரப்போகுது? நம்ப தகுந்த வட்டாரங்கள்லேருந்து வர தகவல்களின்படி 3 முக்கியமான விஷயங்களை வினோத் கையில் எடுத்திருக்காராம். அது என்னென்னு பார்ப்போம். முதலாவது கார்ப்பரேட் ஃபண்டிங். பெரிய பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள் அரசியல் கட்சிகளுக்கு எப்படி கோடிக்கணக்கான ரூபாயை தேர்தல் நிதியாக கொடுக்குறாங்க, பதிலுக்கு அரசாங்கத்துக்கிட்ட இருந்து தங்களுக்கு சாதகமாக சலுகைகளை வாங்கி நடுத்தர மக்களை எப்படி ஏமாத்துறாங்கன்ற நெஜ சிஸ்டத்தை இந்த படம் பேச போகுது. 2வது ஓட்டுக்கு பணம். தேர்தல் சமயத்தில் மக்கள் வாங்குகிற அந்த 500 1000 ரூபாய் பணம் அடுத்த 5 வருஷத்துக்கு அவங்களுக்கான நல்ல ரோடு, கவர்மெண்ட் ஸ்கூலு, ஹாஸ்பிட்டல் எல்லாத்தையும் எப்படி அவங்கக்கிட்ட இருந்து பறிக்கிறதுங்கிற அதிர்ச்சியான உண்மைகளையும் வினோத் அவரோட பாணியில் புள்ளி விவரங்களோட சொல்லியிருக்காராம். 3வது விஜய் அண்ணாவோட நெஜ அரசியல். விஜய் சார் அவரோட நெஜ வாழ்க்கையில் தமிழக வெற்றி கழகம் கட்சியை ஆரம்பித்து களமிறங்குற இந்த நேரத்தில் பேச போகிற ஊழலுக்கு எதிரான வசனங்கள் அவரோட நெஜ அரசியல் கொள்கைகளுக்கான ஒரு முன்னோட்டமாக இருக்கும். இதனால தான் சென்சார் போர்டு ரொம்ப உஷாராகி நெஜத்தில் இருக்கிற அரசியல் கட்சிகளையோ அல்லது தலைவர்களையோ நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்குற மாதிரி இருக்கிற வசனங்களை தூக்க சொல்லியிருக்காங்க. குறிப்பாக மக்களாட்சி, கார்ப்பரேட் ஏகாதிபத்தியம் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் பற்றின சில நறுக்கு தெரிக்கிற வசனங்களுக்கு மியூட் விழுந்திருக்கு. வினோத்தோட அக்யூரேட்டான ரிசர்ச்சும் தளபதியோட மாசும் சேரும்போது இந்த ஜனநாயகன் தியேட்டரில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டு அரசியல்லையும் ஒரு பெரிய புயலை கிளப்ப போகுது. விஜய் அண்ணாவோட இந்த கடைசி ஆட்டத்தை தியேட்டரில் பார்க்க நீங்கள் எவ்வளோ வெயிட்டிங்காக இருக்கீங்க? கமெண்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி. டாட்டா.